அண்ணே இவன் தானே தாசு. யாருல நீ? தாஸ். என்ன விஷயமா? அந்த தங்கையா பார்க்கணும்னாரா? எங்க வந்து என்னடா சொல்ற? சபாஸ்ல பையா, தூக்கல வேணா தூக்கல. சினிமா ஷூட்டிங்ல ஏதோ ஹீரோ அடிச்சேன்னு சொன்னானுவா, ஏதோ புழுதானு நினைச்சேன். ஆனா என் வீட்டுக்கே வந்து என் பிள்ளைய அடிச்சு ஏறி நிக்கல, அசத்திட்டல. நீதாமல நெசமான ஹீரோ. அண்ணா அண்ணா உங்க பிள்ளை தெரியாதா? அண்ணா மன்னிச்சிருண்ணா மன்னிச்சிருண்ணா. அண்ணா அண்ணா நீ கூட மன்னிச்சிருண்ணா. தெரியாம பட்டேனா. அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா தலை போகுன்னு தெரிஞ்சு தைரியமா கை நீட்டிட்ட. இப்ப என் பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே கைய குடுக்கிறீல. கெட்டிக்கார பயல, நீ பெரிய ஆள வருவல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கல. வாழ நல்லா சாப்பிட்டா நம்மள உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். அப்பதான் இன்னும் 4-5 ஹீரோ அடிக்க முடியும். அண்ணா வேணும்னு செய்யலண்ணா. கூச்சப்படாம சாப்பிடு. அண்ணா உண்மைண்ணா. நம்ம ஏரியா பையன் சினிமா ஹீரோவை அடிச்சுட்டான்னு நானு கூப்பிடுங்களே பாப்போம்னு. நல்ல பையனா இருக்கேல. உனக்கு இந்த அடிதடி பஞ்சாயத்துல வேணாமல. இந்த போலீஸ் கேஸ் கோர்ட்டு இந்த இளவெல்லாம் உனக்கு தேவையில்லைல. இந்த சண்டை சச்சரவெல்லாம் விட்டுல. உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா நான் வாங்கி தரமல. அண்ணா எனக்கு சினிமால ஹீரோ ஆகணும்னு ஆசையா இருக்குண்ணா. உங்களுக்கு நிறைய சினிமாக்காரங்களை தெரியும்லண்ணா. ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ஹீரோ ஆயிடுவேன். எனக்கு ஃபைட் டு டான்ஸ் கூட தெரியும்ண்ணா. அது சரி, நீ ஹீரோ ஆகணுமா வில்லன் ஆகணுமா? ஹீரோ ஆகுறேண்ணா. பார்க்க நல்லா தானே இருக்கேன். ஏய் அந்த டிவியை போடு. மாமா உங்களை பத்தி அந்த தங்கராசு தப்பா டிவியில பேட்டி கொடுக்குறான். நம்ம இங்க ஏழ்மைய பணையமா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண பாக்குறாரு அந்த தங்கையா. கலாராணி கிட்ட பேர உட்படாதனால எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாரு. அவரு கேட்டது கிடைச்சிருந்தா எங்களை நாய் மாதிரி அடிச்சே விரட்டி இருப்பாரு. இந்த அரசியல்வாதிகளுக்கு எங்க வாழ்க்கை விளையாட்டா போச்சு. குப்பத்துல இருக்க பயல்கள்லாம் இவன் பேசுற பேச்சை கேட்டு இவன் பின்னாடி சுத்திட்டு அலைகிறாங்க. இந்த தங்கராசு குப்பத்து விஷயமா கோர்ட்ல கேஸ் கூட போட்டிருக்காயா? மீட்டிங் போட்டு டிவியில வந்துட்டா போதுமா? பெரிய வெண்ணே அவன் வெட்டி போட்டுருவேன். நீர்ல வாண்டி. நான் ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் மந்திரி வரைக்கும் சண்டை ஓட்டு அடக்கேன். அது தெரியாம கண்டபடி கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கே டென்ஷன் ஆகுதா? இந்த மாதிரி பேசுறதுனாலதான் எல்லா பையனும் நம்ம தலையில ஏறி புலக அரைக்கிறானுங்க. கண்டந்துண்டமா இன்னைக்கு அவனை வெட்டி புதைச்சிடுறேன். அண்ணா அந்த தங்கராசு எங்க ஏரியாவுக்கு வருவானா? அவனை எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அவ்வளவு சீன் கிடையாதுண்ணா. அவனை கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக வேணாம். நான் பாத்துக்கிறேன்னா. அவன் சொன்னா கேட்க மாட்டான்ல. அவன் திமிரு பிடிச்சவ. அவன் ஏதாவது சொன்னா நீ கை நீட்டுவ. உனக்கு எதுக்குல தேவையில்லை. உன் நல்ல மனசு தெரியாம அவன் ஏதோ பேசுறானா? நான் பாத்துக்கிறேன்னா. எங்கிட்ட விட்டுருனா? ஏ பத்திரமிடே, பாண்டிச்சாமி அடிச்ச தாசுக்கு நீங்க இவ்வளவு சலுகை கொடுக்கறது நம்ம ஆளுக்கு யாருக்கும் பிடிக்கலங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பாண்டி மேலே கையை வச்சுட்டான்னு நீங்க தாசு பேர்ல தப்பா நினைக்கியடே. தங்கையா வீட்டுக்கு வந்து தங்கையா மக மேலேயே கையை வச்சவனோட தம்மு எனக்கு பிடிச்சிருக்கல. பழைய சோத்துக்கே வழி இல்லாதவனுக்கு பிரியாணி கொடுத்தோம்னா நம்ம காலில் விழுந்து கிடப்பாம்லே. இப்ப பாரு போயிட்டாம்ல. அந்த தங்கராசு கதி அதே கதிதான். இந்த மாதிரி பயல்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது தான் அரசியல். அரசியல்ல அடிப்படை விதின்னு ஒண்ணு இருக்கு, தெரிஞ்சுக்கமா. நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இவனை மாதிரி முரட்டு தொண்டனுங்க பலம் அவசியம். ரொம்ப கரெக்டா சொன்ன மாமா. எறும்பு புத்து கட்டினா தானே பாம்பு சொகுசா குடியிருக்க முடியும். தங்கராஜனா எந்திரினா. ஏய் போங்க போங்க. நான் அந்த போராட்டங்கிறனால நமக்கு எதுக்கு? நான் எந்திரினா பெரியவள. என்ன பேசுற தாசு? தங்கையை பத்தி டிவில என்னடா உளறிட்டு இருந்த? ஆட இருக்கிறதுக்கு முன்னாடி நான் டுபுக்கு சுடுற. இன்னும் மஞ்ச தண்ணியே தெளிக்கல. உன் மூளைகையில ஏதாவது பிசகி போச்சா? தங்கைய எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் சொல்றது எதுவும் புரியலையா உனக்கு? தங்கையா எவ்வளவு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். எங்களை அடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கூலி வாங்கின? உன்னை எல்லாம் அடிக்கிறதுக்கு பணம் வேற வாங்கணுமா? மரியாதையா சொன்னா எவன்டா கேக்குறீங்க? தங்கையா கைதா எவனா போற வந்தீங்க.
மாமா மாத்திரையை போடுங்க. இது வேறயா? இன்னும் எத்தனை மாத்திரை மாப்பிள கொடுப்பீங்க? நோய் தீரவே தீராதா? சில நோய்ங்க அப்படித்தான் மாமா. உன்ன மாதிரி உடம்ப பார்த்தா உள்ள புந்துக்கிட்டு போகவே போகாது. இவங்க அக்கால தான் கட்டிக்கிட்டேன். ஆனா உங்க ஒப்ப உன்ன செய்து நம்ம கொடுத்து ஏன் உயிரை வாங்கிட்டாமல? இங்க பாரு தாசே, அந்த தங்கராசு விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்து கடை. அண்ணா என்ன பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணனா இன்னொரு கால கூட உடைச்சிருவேன். நீ ஏன் கவலைப்படுற? அண்ணா ஹீரோ சான்ஸ்னா இத மறந்துட்டானல. நம்ம பயலுவ புரோக்கர் வேலை செஞ்சு கையில காசு வச்சிருக்கானுவலாம். சினிமா எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கானுவ. உன்னை பத்தி அவனுங்க கிட்ட நானு நீ பாக்குறதுக்கு ரஜினி மாதிரி இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்தா? ஏண்டா தம்பி, அவரை மாதிரி உனக்கு டயலாக் பேச தெரியுமா? யார் அடிச்சு பூமி அதிர்ந்து பொறி கலங்குதோ அவன் தான்டா தாசு. அடடடா, வாங்க 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 ஐயா, வாங்க எங்க ஐயா, வாங்க என் செல்ல, வாங்க வாங்க இந்த பாரதாசு அந்த தங்கராசு பையன் சாதி பேரை சொல்லித்தான் குப்பத்துக்கார பையனை தூண்டி விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு முட்டா பயலுக, அவனால நம்பவே முடியாது. இங்க வாரியா, அந்த பயல்களால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல. இன்னையில இருந்து நம்ம பயல்களோட நீ இங்கே தங்கிக்கோன்னு சொல்றேன், புரியுதா? நான் சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளியா. ஐயோ ஐயோ ஐயா, எதுக்கு அழுது? அழாதீங்க 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 செல்லம் ஐயா ஐயா. என்ன அவ்வளவு அவசரமா அவர் சொன்ன? அம்மா மோதிரம். சாரிங்க, ஆக்சுவலா நேத்தே கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க எப்பவுமே அடிதடி வெயில்ல நான் தானே எடுக்கணும். பீஸ் கொடுக்க மாட்டீங்களோன்னு. அப்புறம் ஏன் எப்ப கொடுத்த? நேத்து பார்க்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் தப்புன்னு மனசுக்கு தோணுச்சு. ஆமா, அவங்க எல்லாரும் தாலி கட்ட சொன்னப்ப ஏன் நீங்க கட்டல? அநியாயம் தானங்க. உங்களை போய் என்னோட சேர்த்து. உங்களுக்கும் எனக்கும் என்னங்க வித்தியாசம்? நீங்க ஹை கிளாஸ்ங்க, நான் லோக்கல். உங்களை விட கிளாஸ் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவங்கள பார்த்திருக்கேனே தவிர உங்களை மாதிரி யாரையுமே பார்க்கல. நீங்க தான் உண்மையிலேயே கிளாஸ் பர்சன். உங்களை மாதிரி சின்சியரா உண்மைக்காக போராடுறவங்க இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. That's why I respect you. I want to be friends with you.